பாசத்தோடு மன நிறைவோடு உங்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இப்படி ஒரு நிகழ்வு கொடுத்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா மியூசிஷியன் ஒருத்தர் பார்த்துக்கிறதே கச்சேரிக்கு அடி இப்படி ஓடியாருவோம். 8:30 மணி 9 ஆச்சுன்னா எல்லா வாட்சு காட்டுவாங்க. என்ன பாட்டு? 100 வருஷம் பாட்டு வாட்சு காட்டுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கச்சேரியை முடியுன்னு அர்த்தம். முடிச்சுன்னா டக்குன்னு நம்ம ஓட இப்படி தான் அங்கே கூட பேசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஆக இப்படி ஒரு நிகழ்வை தந்த எங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இனிதே இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்ப ஜெபமாக இந்த சபையை நம்மளுக்கு திறந்து கொடுத்த ஐயா அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நல்ல கால வேலைக்காக நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த நல்ல விசேஷத்தை இந்த நேரத்திற்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் இந்த இடத்துல இந்த கூடுகையை எங்கள் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. விசேஷமாக எங்கள் அப்பன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த நன்னாளை இன்றைக்கு உலகெங்கும் ஜனங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே எங்கள் தேசத்திலே, எங்கள் தமிழகத்திலே, எங்கள் சென்னை பட்டணத்திலும் விசேஷமாக திரைப்படத்துறையிலே, இசை துறையிலே இன்றைக்கு முக்கிய பங்கு வகிக்கிற இந்த மக்கள் நம்முடைய பிறப்பின் மாதத்தில் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவருடைய குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானம் பொங்க இந்த இடத்துல ஆயத்தப்படுத்திருக்கிற இந்த கிறிஸ்மஸ் விசேஷத்தை, இந்த நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் சிறப்பு விருந்தினர்களாக எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற எங்கள் அருமையான திரு தினா ஐயா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவிசேஷகர் ஆர் மணி ஐயா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் அவர்களை கொண்டு வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி முழுவதும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே அழைப்பை ஏற்று இந்த இடத்துல சிறப்பிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை எடுத்து செய்து நடத்துகிற அருமையான சாக்ஸ் அபை அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய இந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரின் ஆசீர்வதிங்க. தொடக்கமும் முடிவும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இந்த இடத்துல எங்கள் மத்தியிலே இருந்து மீதியான எல்லா நேரமும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற மக்களையும் வந்து கொண்டிருக்கிறவர்களையும் எங்கள் மத்தியிலே கொண்டு வார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாம் இசைக்கலைஞர்களாக வந்து இசை இல்லாத இருந்தால் நல்லா இருக்காது. ஆகவே ஒரு சில பாடல்கள், ஒரு பல்லவி, ஒரு சரணம் போதும். ஏன்னா போன தடவை ஜெயிச்சா பாடும்போது அடுத்த சரணம் எடுக்கும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா விட்டால் ஒரு 4 சரணம் பாடுவார்னு தெரியும். அதனால் ஜெயிச்சா இப்போவே சொல்லிட்டேன், நீ ஒரு பல்லவி ஒரு சரணம் தான், நீ நம்ம நல்லா பாடுவோன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆகவே துரை ஐயா வந்து முதல் பாடலை பாடும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிற
செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடர்க்கும் செவிடர்க்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடர்க்கும் செவிடர்க்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நன்றி நன்றி. ஒரு சரணம் பாடி முடிச்சுன்னு ஜெயிச்சு அங்கேருந்து கத்துற அப்படி. ஏய், ஒரு சரணம் தானே சொன்னேன், 2 சரணம் பாடுறாரு பாருன்னு. ஏன்னா அது 2 வரி தான் அந்த சரணம், அதனால தான். அடுத்து பாடல் ஜெயிச்சா. வாங்க ஜெயிச்சா. தேவன் கோயில் மணி ஓசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை. தேவன் கோயில் மணி ஓசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. உலகம் பழித்தால் உதவும் கோயில் மணி ஓசை. தாயார் வடிவில் தாவி அணைத்தே தழுவும் நெஞ்சின் மணி ஓசை. இது உறவினை கூறும் மணி ஓசை, இவன் உயிரினை காக்கும் மணி ஓசை. தேவன் கோயில் மணி ஓசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை. தேவன் கோயில் மணி ஓசை,
நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. நன்றி நன்றி. அடுத்தபடியாக சிஸ்டர் சபிதா அவர்கள் கிட்டத்தட்ட 3-4 வருடமாக கூப்பிட்டே இருக்கிறவங்க. நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் ஒன்று வெளியில் இருப்பாங்க, இல்லாட்டி பிஸியாக இருப்பாங்க. நானும் விடுற மாதிரி இல்லை. இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் வந்துடுன்னா கரெக்டான சரியான நேரத்துக்கு வந்தாங்க. அவர்களை அடுத்து ஒரு பாடலை பாடும்படி அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா மியூசிஷியன்ஸ், எல்லா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரையும் பார்க்கும்போது. அண்ணன் வந்து என்னை 2-3 இது 3rd இயரு 2 வருஷமாக கூப்பிட்டாரு. ஏதோ ஒரு காரணம் என்னால் வர முடியல. அது ரொம்ப இந்த வாட்டி எப்படியாவது எந்த வேலையாக இருந்தாலும் இந்த வாட்டி வரணுன்ற ஒரு முயற்சியோடு வந்திருக்கேன். எல்லாருக்கும் நன்றி. அவருக்கு ஃபஸ்ட்டு நன்றி. இந்த மாதிரி ஒரு எல்லா மியூசிஷியன்ஸ்லையும் கூப்பிட்டு ஒரு லன்ச் அரேஞ்ச் பண்ணி அவரோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ ஸோ மச் அபு அண்ணா. நிரந்தரம்
அடுத்து வருகை தந்திருக்கிற பாலமுருகன் அவர்கள், அவர் சிங்கர் ப்ளஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, டப்பிங்கில் பிஸியாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவர்கள் வந்து உங்களுக்காக ஒரு பல்லவி ஒரு சரணம் பாடுவாங்க. எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உமை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உமை நான் நாடி வந்தே. எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. சேராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தே. சேராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தே. எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உமை நான் நாடி வந்தே. எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. தேங்க்யூ. கர்த்தர் வந்து ரெக்கவர் பண்ணதோடு அவருடைய வார்த்தைகளை பேசுகிறதுக்கு த சோசன் அப்படின்னு ஒரு பெரிய வெப் சீரிஸில் அவருக்கு குரல் கொடுக்கறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்காரு, அவருடைய வார்த்தைகளை பேசுகிறதுக்கு. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன் நான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தால். வெல் விஷஸ் மாதிரி உங்களை மாதிரி ஆட்களாலே நன்றி நன்றி. அடுத்தபடியாக அர்ச்சனா அவர்களை ஒரு பாடலை பாடும்படி அழைக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அபு எனக்கு ரொம்ப நன்றி. வருஷம் இந்த மாதிரி 100 வருஷத்துக்கு மேலேயும் நீங்கள் வந்து நிறைய நடத்தணும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு?
நன்றி நன்றி. அடுத்து ரமேஷ், பிரதர் ரமேஷ் அவர்கள் ஒரு பாடலை கொடுக்காங்க. ஒரு பாடல். எல்லாருக்கும் வணக்கம். அண்ணன் வந்து 2-3 வருஷமாக கூப்பிட்டு இருந்தாங்க, என்னால் வர முடியல. இந்த வருஷம் நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது நான் பாடின ஒரு ஆல்பத்துலேருந்து வந்த சாங்கு, உங்களுக்காக பாடுறேன். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன என் தேவனே, என் பலவீனத்தில் பூரணமாய் பலன் தருவேன் என்று சொன்னவரே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன என் தேவனே, பலவீனத்தில் பூரணமாய் பலன் தருவேன் என்று சொன்னவரே, கிருபை கிருபை காப்பாற்றும் கிருபை, கிருபை கிருபை சுமந்திடும் கிருபை, கிருபை கிருபை உயர்த்திடும் கிருபை, கிருபை கிருபை மகிமையின் கிருபை. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன என் தேவனே, பலவீனத்தில் பூரணமாய் பலன் தருவேன் என்று சொன்னவரே. கிருபையின் மேல் என்றும் நான் நம்பிக்கையாயிருப்பேன், உன் ரட்சிப்பினால் என் இருதயம் என்றும் களி கூறும். கிருபையின் மேல் என்றும் நான் நம்பிக்கையாயிருப்பேன், ரட்சிப்பினால் என் இருதயம் என்றும் களி கூறும். கர்த்தரை நான் நம்புவேன், அவர் கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஜீவனுள்ள நாட்கள் என்றும் நன்மை கிருபை தொடர்ந்திடும். கர்த்தரை நான் நம்புவேன், அவர் கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஜீவனுள்ள நாட்கள் என்றும் நன்மை கிருபை தொடர்ந்திடும். கிருபை கிருபை உன்னத கிருபை, கிருபை கிருபை மாசற்ற கிருபை. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன என் தேவனே, பலவீனத்தில் பூரணமாய் பலன் தருவேன் என்று சொன்னவரே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன என் தேவனே, பலவீனத்தில் பூரணமாய் பலன் தருவேன் என்று சொன்னவரே. தேங்க்யூ. அடுத்து இந்த கூடுகை எதற்காக எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். என்ன வருஷம் வருஷம் பண்ணுறாரு, ஆனால் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நம்ம அதிகமாக வந்திருக்கிறீங்க, புதுசாக இந்த தடவை நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு. இது என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த நாட்களில் கொரோனா எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாம் கோவிட்டில் பாதிக்கப்பட்டு ரொம்பவும் சிரமத்தை அனுபவித்தோம். அவரவருக்கு தான் தெரியும் அனுபவித்த சிரமம், வேறு யாருக்கும் அது சொல்லி புரியாது. அந்த ஒரு நிலைமையில் நாங்கள் என்ன பண்ணோம், அபிஷேக் அப்படிங்கிற ஒரு தபேலா பிளேயர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 26-27 வயசு இருக்கும் தம்பிக்கு, சின்ன குழந்தை, வயிற்றில் ஒரு குழந்தை. அந்த சூழ்நிலையில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அட்மிட் பண்ணிக்கும்போது அவர் எதிர்பாராத விதமாக அவன் இறந்துட்டார். எங்களுக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப அது எங்களை பாதிக்கிடுச்சு. அவருக்காக கூட இருந்த அவங்க அப்பாவும் 2 நாளில் இறந்துட்டாருங்க. அவரும் இறந்துட்டார், அவங்க அப்பாவும் இறந்துட்டார். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த வீட்டில் ஆண் துணையே இல்லாத போயிடுச்சு. அவர் நல்ல ஒரு தபலிஸ்ட் அவர். அதுக்கப்புறம் தான் யார் வீட்டில் என்ன நடக்குது ஒன்றுமே அப்போ இந்த கான்டாக்டில் எதுவுமே இல்லை. நாங்கள்லாம் சேர்ந்து தம்பிங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம், சரி நம்ம முடிஞ்சாலும் ப்ரேயராவது பண்ணலான்னு சொல்லிட்டு கூகுள் மீட்டில் எல்லாம் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோம். இந்த மாதிரி இருக்கிற அப்புறம் தான் ஒரு யாருன்னு சொல்ல விரும்பலை, ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், என் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு ஆபு, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாகி நான் பாரிஸில் போயிட்டு நைட்டில் மூட்டை தூக்குறாப்போ. ஒரு ட்ரம்மர் சொன்னது, பாரிஸில் போயிட்டு நைட்டில் மூட்டை தூக்குறேன். அப்போ தான் காலையில் எனக்கு, ஏன்னா பகலில் செஞ்சால் எனக்கு நிறைய பேர் தெரியும்,
அதனால் வந்து நைட்டில் அந்த காரியத்தை பண்ணிவிட்டு நான் வந்து அது அப்படி இருக்குது நிலமை அப்படி ஒவ்வொருத்தரும் விசாரிக்கும் பொழுது மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ என்ன நம்ம ஒரு மியூசிஷியன் யாருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கும் முடியல. நிறைய பேர் கான்டாக்டில் தான் வரப்போக மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் பிஸியானதுனால ஒரு ஐக்கியம் இல்லாத ஒரு இது இல்லாத அப்படியே ஓடிட்டுருக்குது லைஃப். அப்புறம் தான் நான் ஒரு இது பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், சரி எல்லாத்தையும் ஒரு இடத்துல மீட் பண்ண வச்சு ஒருத்தர் விசாரிக்க வச்சு ஒருத்தரை பார்க்க வச்சு ஒரு வாரம் இப்போ சிஸ்டர் இருக்கிறாங்க, ஐயா துரை இருக்கிறாருன்னா அவருக்கு இப்போ என்ன நடக்குது ஏது நடக்குது, அவங்க ஃபேமிலி எப்படி இருக்கிறாங்க, அவரோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்குது, அட்லீஸ்ட் அதுக்காவது ஒரு இது கிடக்குன்னு இந்த மாதிரி ஒரு இதை நான் ஆரம்பித்த கூடுகையை நான் முதல்ல யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணனுக்கு ஃபோன் பண்ண பொழுது ஒன்றுமே சொல்ல அவர் என்ன நிகழ்ச்சின்னு கிடையாது. இந்த மாதிரின நம்முடைய மியூசிஷியன்லாம் ஒரு 30-40 பேர் வருவாங்க, ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி ஒரு நிகழ்ச்சி, வேறு எதுன்னு என்ன பண்ண போகிறீங்க, ஒன்றும் பண்ண போகிறது இல்லைண்ணே, நீங்கள் வாங்க, நீங்கள் கெஸ்ட்டாக வாங்க. எதுவுமே என்ன கேட்கல, எதுவுமே கேட்காம நான் வர்றேன்னு சொன்னாங்க. எதுவுமே என்ன கேட்கல. அதுக்கப்புறம் எந்த நிகழ்ச்சிகள் நேற்று ஃபோன் பண்ணி எனக்கு அட்ரஸ் அனுப்புன்னு சொன்னாங்க. ஆகவே வந்த அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவரை கௌரவிக்கும் விதமாக அண்ணா சந்தன் வாங்க. முதலாவதாக என் அருமை குருநாதர் பாலண்ணா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சபை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ நாம் இங்கே இருக்கிறது ஒரு அறிவார்ந்த சபை. அது இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் இந்த ப்ரோக்ராமை வந்து மெருகேட்டிகிட்டே போகிறார் இவர். இந்த தடவை வந்திருக்க விருந்தினர்களை பார்த்தாவே தெரியும். வணக்கம்ண்ணா எல்லோரும், சசி, தினா சார், மணி சார், எல்லாருக்கும் என்னோட வணக்கம். என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆபு, இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நல்லபடியாக பண்ணணும் நீங்கள். ஓகே, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. ஏன்னா நானும் தினா சாரை மீட் பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் இது பண்ணியிருக்கோம். ஸ்பெஷலாக என்னை வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்தார் எங்கள் ஷோலிங்கநல்லூர்லேருந்து. ஏன்னா அந்த மெசேஜ், அந்த குரூப் மெசேஜில் தினம் பார்த்தேன்னு. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் டே எனக்கு. ரெண்டாவது வந்து ஆபு சாருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில் எனக்கு அந்த பாட்டு தான் வருது. உண்மையாக இவ்வளோ பெரிய மனசு, நல்ல மனசோட இவ்வளோ பேர் வர வச்சு, இது வந்து மியூசிஷியன்ஸ்க்கு வந்து ஜாதி மதம்லாம் கிடையாது, எல்லாம் நம்மலாம் ஒரு இது தான். அடுத்த வருஷத்துலேருந்து சினி மியூசிஷியன் யூனியனில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஒரு வருஷம் நடக்கணும், எல்லா மியூசிஷியன்ஸும் வரணும். அது தினா பண்ணார், நான் நம்புகிறேன். நன்றி நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நன்றிண்ணே. அண்ணன் சொன்ன மாதிரி இதை நம்ம யூனியன் ஹால்லையே அடுத்த வருஷம் வைக்கலாம், அண்ணனுடைய உதவியோடு நம்ம வைக்கலான்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே பிளான் பண்ணிக்கிறேன். அண்ணன் அவர் சொல்லிக்கிறாங்க, இன்னும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணன் இசையமைப்பாளர் திரு தினா அண்ணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி அன்போடு கூட அழைக்கிறேன், உங்களுடைய கரகோஷத்தோடு. அனைவருக்கும் மதிய வணக்கம். கிறிஸ்மஸ் என்பது நம் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரும் ஒரு விழா. இந்த கிறிஸ்மஸ் விழா எனக்கும் உங்களுக்கும் முன்கூட்டியே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி நம் அனைவரையும் ஒன்று கூடி ஒரு சபையில் நாம் ஒருத்தரை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஆபோ அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இசைக்கலைஞர்கள் வந்து லைட்டில் இருக்கும்போது எல்லாமே டெய்லி பார்த்துப்போம், பேசிப்போம், அது யூஸ்வலாக நடக்கும். ஏன்னா டெய்லி வருமானம் வந்துட்டுருக்கோம் நமக்கு கையில். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த லைம் லைட்லேருந்து கொஞ்சம் விலகி நம்ம இருக்கும் பொழுது நம்மளை ஏன் கூப்பிட மாட்டேன்றாங்க, நம்மளை எந்த நிகழ்ச்சி கூப்பிட மாட்டேன்ற மாதிரி ஒரு சிறிய மனதளவில் நமக்கு ஒரு ஏக்கத்தை கொண்டு வரும். அந்த மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கக்கூடாது என்பதுதான் ஆபுவோடைய இந்த நிகழ்வு. நான் இந்த உள்ள வரும்போதே பார்த்தேன், இந்த நிகழ்வு வந்து
கிறிஸ்மஸ் அவர் மட்டும் கொண்டாடி இருக்கலாம், எதுக்கு நம்மளெல்லாம் கூட்டு கொண்டாடணும்? அவர் ஒய்ஃபுக்கு துணி எடுத்து, அவர் குழந்தைங்களுக்கு பண்ணி, அவங்க வீட்டில் கேக்க வெட்டி நல்லா கொண்டாடி இருக்கலாம். ஆனால் தன்னோடு வேலை செய்தவர்களையும் அழைத்து இந்த பண்டிகையை நான் சிறப்பாக கொண்டு வருவேன் என்று ஒரு வைராகியத்தோடு இந்த நிகழ்வை பண்ணியிருக்காரு. அதுதான் ஆபுவோடைய ஸ்பெஷல். த ஸ்பெஷல் நமக்கு எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் ஒவ்வொரு வருடம் வரும். எனக்கு இந்த கிறிஸ்மஸ் வந்து ஒரு வித்தியாசமான கிறிஸ்மஸாக முன்கூட்டியே அமைந்தது. நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம கிட்ட வந்து என்னென்னா, நம்ம மியூசிஷியன்ஸுக்கு, நம்ம சிங்கர்ஸு எல்லாருக்கும் வந்து பிஸியில் இருக்கும்போது நம்ம எல்லாமே வந்து கால்குலேஷன் இல்லாமல் நம்ம வந்துடுவோம். கணக்குள்ளவன் மீண்டான், கணக்கற்றவன் மாண்டான் ஒரு பழமொழி இருக்குது. ஹூ ஆர் கால்குலேட்டிங் அவர் லைஃப் தே வில் வின். வித்தவுட் கால்குலேட்டிங், இப்போ சந்தானம் ஒரு விஷயம் சொன்னார், அவர் கால்குலேட் பண்ணல, அவர் வாழ்க்கையை வேற மாதிரி கொண்டு போனார். ஆனால் அதை உணர்ந்து திருத்திட்டார் பாருங்க. அந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் வரும். மனிதர்களாக பிறந்தா பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்லை. அதே மாதிரி எந்த மனிதனும் நான் சுத்தமான சொல்ல முடியாது. அந்த அகம்பாவம் இருக்கக்கூடாது தான் கடவுள் உங்களுக்கு லெட்டின் பேக்கை உங்களோட சேர்த்து தச்சு வச்சிருக்காரு. டேய், நீ சுத்தமான இல்லடா, நீ டெய்லி சுத்தம் பண்ணாதான்டா நீ சுத்தமானவன். அதுதான் கடவுளுடைய ஃபிலாசபி. அதான் ஒரு மனிதனுக்கு ஏன் இவ்வளோ நல்ல உடம்பை படிச்சுட்டு ஏன் லெட்டின் பேக்கை நம்மளோட சேர்த்து தச்சாரு? வாட்ஸ் த ரீசன்? யூ வாண்ட் டு கிளீன். காலையில் எழுந்த உடனே உன்னுடைய அசுத்தத்தை நீ வெளியேற்ற வேண்டும். உன் எண்ணங்களில் வரும் அசுத்தத்தை நீ வெளியேற்ற வேண்டும். உன்னுடைய கெட்ட விஷயங்களை எல்லாத்தையும் அகற்ற முயன்றால்தான் நீ அடுத்த நாள் ஃப்ரெஷ்மேன் ஆக முடியும். இல்லைன்னா ஆகவே முடியாது. திஸ் இஸ் த லைஃப். நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு நம்ம உடம்புல அமைப்பில் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு விஷயம். இதை தான் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். வி ஆர் மியூசிஷியன்ஸ், வி ஆர் லைஃப் டைம். நம்ம ஆர்டிஸ்ட் இப்போது ஒரு மியூசிக் கம்போசர்னா கோடியாக வாங்குறாங்க. நான்லாம் வந்து அப்போ அந்த பீரியடில் வந்து நான் நிறைய படம் பண்ணேன். 100 படம் மேலே பண்ணேன், 350 சீரியல் பண்ணேன். அதெல்லாம் பண்ணும்போது தான் நான் ஏர்ன் பண்ணி வச்சதுனால, நான் காரு பங்களா வாங்கினதுனால இன்றைக்கி நான் ஈஸியாக லைஃப்பை நடத்துகிறேன். நானும் குடிச்சிட்டு நானும் இந்த செலவு பண்ணிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? அந்த பணம்லாம் போயிருக்கும். திரும்பி நம்ம கஷ்டத்தில் இருப்போம். அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. எந்த ஒரு லைஃப் டைம், அதாவது மியூசிஷியனில் நம்ம இந்த தொழிலுக்கு மட்டும் ஒரு லைஃப் டைம் ஒரு 10 வருடமோ 15 வருடம் தான் இருக்கும். அதுக்கு மேலே யாருக்கும் இருக்காது. நடிகருக்கும் இருக்கட்டும், நடிகைகளுக்கும் இருக்கட்டும், இசை சார்ந்தவர்கள் இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியனுக்கும் அந்த 15 வருடத்துக்குள்ள நம்ம லைஃப்பை சேவ் பண்ணணும். அது சேவ் பண்ணலான்னா ரொம்ப எல்லாரும் பெரிய கஷ்டத்தில் கொண்டு போய் விடும். இது நாம் உணர வேண்டிய. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போது இந்த சபையில் ஒரு போலீஸ் அதிகாரி நம்மளோட உட்காந்துட்ருக்கார். இப்போது அவர் ஒர்க் போகிறார், டெய்லி ஒர்க் போகிறார். இப்போ இன்றைக்கி போகிறார், அவர் ஸ்டேஷனில் போனோடனே நான் இன்றைக்கி டியூட்டியில் வந்துட்டேன்னு அவர் சைன் பண்ணிடுறார். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு மாதம் வருது, ஒரு வருஷம் வந்தால் இவர் ஒரு கவர்மெண்ட்டு உத்தியோகத்தில் இவர் ஒரு வேலை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஒரு 30 வருடம் 40 வருடம் பண்ண பிறகு இவருக்கு பென்ஷன் வரும். இவருடைய வயதான காலத்தில் என்ன வரும்? அந்த பென்ஷன் அவர் குடும்பத்தையும் அவரையும் காப்பாற்றும். ஏன்னா குடும்பம்லாம் நீ காப்பாற்ற, பையன்கிட்ட கூட நம்ம பணம் இருந்தால் தான் நம்ம பையனை வீட்டில் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற உலகம். அதுவும் கணவன் இருந்த பிறகு ஒரு மனைவி, ஒரு தாய் மகள் வீட்லேயோ மகன் வீட்லேயோ இருக்கிறத விட ஒரு கொடுமை எதுவுமே இல்லை. அந்த புருஷன் சேர்த்து வச்சு இருந்தால் தான் அந்த கௌரவம், இல்லைன்னா அந்த கௌரவமே கிடையாது. பையனே என்ன பண்ணுவான்? அம்மா பணம் கேட்டால் என்ன பண்ணுவான்? அம்மா கிட்ட தரமாட்டான், நேரம் அம்மா கிட்ட தரமாட்டான், பொண்டாட்டி கிட்ட கொடுத்து நீ கொடுத்துருவான். அது வாங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் சார். அது அந்த கஷ்டம் யாருக்கு தெரியும்? ஆனால் அந்த ஒரு கணவன் சேர்த்து வச்சிருந்தானா அந்த கஷ்டம் போயிருக்கும். நமக்கு இப்போ நான் இந்த அதிகாரியை பற்றி சொன்னேன், இவருக்கு பென்ஷன் வருது, நமக்கு என்ன வருது? நம்மள தான் சம்பாதிக்கிறோம். அவரை மாதிரி டெய்லி கச்சேரி போகிறோம், டெய்லி பண்ணுறோம். ஆனால் 10 வருடம் வேலை பண்ண பிறகு நமக்கு பென்ஷன் வருதா? கிடையாது. ஸோ நம்ம லைஃப் வேற, மற்றவங்க லைஃப் வேற. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் இப்போது நான் டெல்லிக்கு போயிருந்தேன். நிர்மலா சீதாராமன் மேடம் ஒரு விஷயமா நாங்கள் பெப்சி தொழிலாளர்களுக்கெல்லாம் நான் இப்போ துணைத் தலைவராக இருக்கேன்.
ஆர்கே செல்வமணி வந்து தலைவர், நான் துணைத் தலைவராக இருக்கேன். நிர்மலா சீதாராமன் மேடம் பார்க்க போனோம். அவங்க அந்த கேபினெட்டில் டெல்லி அவங்களுடைய ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு 5-6 அதிகாரிகள் வந்தாங்க. என்ன சார் இது, எங்கள் 25,000 தொழிலாளர்கள், நாங்கள் வந்து 24 கிராஃப்ட் இருக்குது, அதாவது மியூசிக்கு, டான்ஸு, டைரக்டரு, ஆர்ட் டைரக்டரு, பாத்திரம் கழுவுறவங்க, டிரைவர்ஸு, இந்த மாதிரி 24 கிராஃப்ட் கொண்டது தான் சம்மேளனம். இந்த மாதிரி 25,000 தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பென்ஷன் பிடிஎஃப் என்ன சொல்லுவாங்க, பிஎஃப் வந்து நீங்கள் கொடுக்குறது பண்ண. அப்போ அவங்க சொன்னாங்க, see you want to record your daily work. அதை தான் இப்போ நாங்கள் பெப்சியில் கொண்டு வரோம். நாங்களே வந்து 65 வருடம் ஆன பிறகு ஒரு பெரிய மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டரோட பேசும்பொழுது அவங்க சொன்ன வார்த்தை கேட்ட பிறகு அந்த பதிவு தான் முக்கியம். அந்த பதிவு, நீ இன்னைக்கு வேலைக்கு போற, இன்னைக்கு கச்சேரிக்கு போற, அந்த பதிவு வந்து பணம்லாம் தேவையில்லை, பணத்தை மென்ஷன் பண்ண தேவையில்லை. நீங்க 500 வாங்குங்க, 1000 வாங்க, 5 லட்சம் வாங்க, அதை கேட்கல. நான் இன்னைக்கு இந்த இடத்துல பாடினேன், இந்த இடத்துல நான் இந்த வேலை செய்தேன், இந்த இடத்துல நான் வந்து இங்க கிட்டார் வாச்சேன், இங்க நான் வந்து கீபோர்டு வாச்சேன் என்ற பதிவு, இந்த பதிவு என்னைக்கு நீங்க ரெக்கார்ட் பண்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு பென்ஷன் வரும்ன்றாங்க. அந்த பதிவை தான் நீங்களும் செய்ய வேண்டும். நீங்க இருக்கிற சங்கம், அதாவது நாங்க பண்ண போறோம். நாங்க 25,000 தொழிலாளருக்கு நாங்க பண்ண போறோம். இப்போ எங்களுடைய அதாவது எங்களுடைய திரைப்பட சங்கம் இருக்க, திரைப்பட சங்கம், இசையமைப்பாளர் சங்கம், இசைக்கலைஞர்கள் சங்கம், நடன இயக்குநர்கள் சங்கம், டைரக்டர்ஸ் யூனியன், இந்த 24 கிராஃப்ட் சேர்ந்து இந்த படிவை நாங்கள் கொண்டு வரோம். அதே போல் நீங்க கச்சேரியில வாசிக்கிற நீங்க கூட இது முன்னெடுத்து, ஏன்னா ஆபு உனக்கு ஒரு திறமை இருக்குன்னு நினைக்கிறேன், உன்னால அது முடியும் நினைக்கிறேன், உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன், உன் பின்னாடி நான் நிக்கிறேன். ஆனா நீ இதெல்லாம் திரட்டி, ஏன்னா இது வந்து லக்ஷ்மண ஸ்ருதியும் பண்ணாங்க, அவங்க சரியா பண்ணல. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்ருதின்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் பண்ணாரு. பாலாஜி பண்ண, அவங்க பண்ணல. இவங்கெல்லாம் வந்து அந்த அட்டண்டன்ஸ் கொண்டு வரல. உங்களுடைய பணத்தெல்லாம் நீங்க எவ்வளவு வேணா வாங்கிக்கோங்க, அதெல்லாம் இல்லை. நாங்க இந்த இடத்துல இன்னைக்கு இந்த கச்சேரி பண்ணோம், இந்த அட்டண்டன்ஸ் இவ்வளவு பேர் பாடினாங்க, இவ்வளவு பேர் பண்ணாங்க, அட்டண்டன்ஸ் பண்ணி இதை ஒரு புக்கா கொண்டு வாங்க. இது வந்து 3 வருஷம் கொண்டு வந்தா போறோங்க. 3 வருஷம் கொண்டுட்டா நம்ம வந்து நேரடியா நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட, இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு போயிட்டு, இதுக்கு ஒரு வாரியம் இருக்கு, இந்த வாரியத்தில் கொண்டு போய் நம்ம இணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பு, ஏன்னா நான் இந்த மேடையில பேசுறது ஒரு கேப்பபிள் மனிதன் கிட்ட தான் பேசுறேன். அது ஆபம் நீங்களும் விட்டுட்டீங்கன்னா சரியில்லை. அதை நான் இதுக்கப்புறம் யார் எடுப்பாங்க தெரியல. ஏன்னா நான்லாம் வந்து கச்சேரி மூலியமா வந்தவங்க. நான்லாம் வந்து சினிமாவுக்கு முன்னாடி நான் வந்து கச்சேரியில் இருந்தேன். என் தம்பி பரணி வந்து கச்சேரியிலேருந்து தான் வந்தாங்க, அரியும் கச்சேரியில் தான். நாங்கள்லாம் இந்த இதுலேருந்து வந்ததுனால இந்த ஒரு விஷயத்தை நீங்க முன்னெடுத்து பண்ணணும். இது பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு அடுத்த லைஃப் கிடைக்கும். அடுத்த லைஃப், ஏன்னா நமக்கு 50 வயசுக்கு மேல நமக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்க எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து இந்த கிறிஸ்மஸ் விழா மிகவும் சிறப்பாக செய்து கொடுத்த ஆபு அவர்களுக்கும், மேலும் போன எலெக்ஷன்ல நான் தோத்து போயிட்டேன் சினி மியூசிக் யூனியன்ல. அதுக்கு தோத்து போனது முக்கிய காரணம் சசி தான். எனக்கு ஆப்போசிட்டா நின்று எனக்கு ஆப்பு வச்சா அவனை கவர் பண்றதுக்காக இப்ப எலெக்ஷன் எடுக்க போறேன். அவன் வீட்டுல போய் கூட்டு வந்திருக்கேன். நான் ஒரு சுயநலமும் இருக்கு. ஆனாலும் நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் பேசக்கூடிய வாய்ப்பு இந்த நிகழ்ச்சி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. ஸோ ஐ ரியலி, நான் ஓப்பனா பேசுறேன், கோச்சுக்காதுறேன். ஸோ வாழ்க்கையில் தோல்வி வெற்றில நான் கடந்து வந்துட்டேன். நான் எத்தனை வாட்டி தோத்தாலும் நான் எழுந்து நிற்பேன்ற நம்பிக்கை மட்டும் இருக்கு எனக்கு. ஐ ஒன்ட் ஃபீல் நான் சேவை செய்ய வந்திருக்கேங்க. என் சேவை வேண்டான்னு ஒதுக்கும் போது பெட்டர், நான் இன்னொரு இடத்துல போய் அதுக்காக நான் வீட்டில் தூங்கிட்டு இருக்க போறது இல்லை. என்னுடைய வேலைகளை செய்வேன், இன்னொரு இடத்துல செய்துட்டு இருப்பேன். நான் சாகும் வரை என் வேலைகளை செய்து கொண்டே இருப்பேன் தவிர நான் வீட்டில் அடங்க மாட்டேன். அதான் நீ வேறுங்க, ஒரு காலைல 8 மணிக்கு மேலே டிஃபன் வைக்கும் போதே, இன்னைக்கு வேலை இல்லைமானா, ஐயோ நீ வீட்டில் இருக்கியா, எப்போ போவ, டெய்லி 9 மணிக்கெலாம் போயிடுவியா போயிட்டு, அந்த மாதிரி என் வீட்லேயும் வந்து எப்படா வெளில போவான்றதான் நினைப்பேன். ஒரு நாள் நான் வீட்டில் இருந்தால்
நான் வந்து நிறைய விஷயம் கேட்பேன். ஏன் இது இங்கே இருக்குது, ஏன் இங்கே அழுக்காக இருக்குது, அதுக்காக ஏதோ கேட்டுட்டு இருப்பேன். அதனால என்னை வெளில அனுப்புறதா இருப்பாங்க. அதே தான் எனக்கும் பிடிக்கும். நான் வெளியில் வந்தாதான் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து நீங்கள் அனைவரும் என்னை இயங்கிக் கொண்டே இருக்கணும். நான் மட்டும் இயங்க கொண்டா போருமா? ஒரு தலைவன் மட்டும் இயங்க கொண்டா போருமா? நீங்களும் இயங்கணும் சார். இயங்கினா தான் சார் முடியும். நான் சொன்ன விஷயம்லாம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நீங்கள் சேர்ந்து பேசி ஒரு இடத்த அமைச்சு, உங்களுக்கு நான் வந்து அசிஸ்டண்டாக நான் ஒர்க் பண்ணுறேன், நான் கூட இருக்கேன். நீங்கள் எதுவும் எனக்கு தரதால என்ன ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் உங்கள் மகன்களுக்கு இந்த தொழிலை பின்பற்றும் புதிய இளைஞர்களுக்கு அவங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை நாம் ஏற்படுத்தி கொடுப்போம் என்று சொல்லிக் கொண்டு இந்த நிகழ்வில் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எலெக்ஷனில் சபிதாவை பார்த்தேன். ஹாய் சபிதா, வணக்கம். சபிதா, அப்புறம் துரை, என்னோட ஃப்ரெண்டு துரை. அதுக்கப்புறம் வந்து சசிகை பற்றி பேசிட்டேன், ஆபு பற்றி பேசிட்டேன். நெக்ஸ்ட் சதீஷ், சந்தானம், எல்லாருக்கும் வர எலெக்ஷனில் சந்திக்கணும். இல்லை சபிதா, கரெக்டா? இப்பயே அதுக்கு ரெடி ஆகிடுங்க. ஏன்னா இந்த நோக்கத்தோடு இருந்தால் தான் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, 2 வருஷம் நம்மளோட யூனியன்லேருந்து எந்த விதமான ஒரு தகவலும் வரல, எதுவும் வரல. அது அந்த மாதிரி முடங்கக்கூடாது. அப்போ யார் வேணால் ஆளட்டுங்க, யார் வேணால் இருக்கட்டும். ஆனால் தே வாண்ட் டு டூ ஒர்க். அந்த ஒர்க் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் மீறி நம்ம வந்து இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு அப்புறம் இவரை பற்றி பேசின ஒரு 1 hour இவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. இவர் லைஃப்பில் எப்படி கஷ்டப்பட்டு வந்து எப்படி முன்னேறினான்னு சொன்னார். அவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, என்னுடைய தம்பி இவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, நிறைய பேர் இருக்காங்க இந்த சபையில். வணக்கம்டா, வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் அநேக கூடுகைகளிலே நான் பேசியிருக்கிறேன், அநேக சபைகளிலே நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த கூடுகை எனக்கு கொஞ்சம் வித்தியாசமானதாய் தெரிந்தது. இடையில ஏதாவது என்னுடைய பழக்க தோஷத்தில் நான் ப்ரீச்சராக இருக்கிறதுனால அல்லேலூயா என்று வந்துவிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, சாதாரண மக்கள் பாடுவதற்கும் த ப்ரொஃபஷனல்ஸ் பாடுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை நான் இங்கு கண்டேன். பாடின அத்தனை பேரையும் அவர்கள் they are having a gifted voices, they are having the blessed voices என்று சொல்லுவேன். பாடின உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நான் 15 நிமிடங்களுக்குள்ளாக முடித்து விடுவேன். அவர் சொன்னதை போல என்னை இந்த கூடுகைக்கு கிறிஸ்மஸ் கூடுகை என்று இவர் அழைத்திருக்கிறார். இவர் குறித்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. இந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்று மாத்திரமல்ல, why I follow Jesus, ஒரு 4-5 காரியங்களை மாத்திரம் சொல்லி ஒரு 15 நிமிடங்களுக்குள்ளாய் நான் முடித்துவிட விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த தம்பி ஆபிரகாம் அவர்களை நான் அறிவேன். அவர்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்படிப்பட்ட கூடுகைகள் ஏற்பாடு செய்வது எளிதான காரியம் அல்ல. அதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும், பணத்தை ஒதுக்க வேண்டும். ஒருவேளை பணத்தை கூட ஒதுக்கிடலாம், மற்ற காரியங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனால் அதன் மத்தியிலும் இந்த கூடுகையை அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதற்காக நான் அவருக்குள் விசேஷமாய் அவரை நான் வாழ்த்துகிறேன். அவரையும் அவருடைய மனைவியையும், அவருக்கு 2 பெண் பிள்ளைகள் உண்டு, அவர்களையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் விரும்புகிறேன். டிசம்பர் 25 என்று சொல்லுகிற இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உலகம் முழுவதும் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. நான் அப்படித்தான் சொல்லுகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரியது அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தபோது கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு இதை அறிவிக்கும்படியாய், ஒரு கூட்ட மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கும்படியாய்
தம்முடைய தேவ தூதர்களை அவர்களிடத்தில் அனுப்புகிறார். கவனிங்க, தேவ தூதரை அவர்களிடத்தில் அனுப்புகிறார். அனுப்பி இயேசு என்பவர் பிறந்திருக்கிறார் என்று அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை மாத்திரம் நான் பைபிளில் இருந்து படித்து, காரணம் இது கிறிஸ்மஸ் என்பதனாலே ஒரு சில வார்த்தைகளை நான் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் பைபிள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நான் படிப்பதை நீங்கள் கேளுங்கள். காரணம், இந்த பைபிள் என்பது பரிசுத்த தேவனால் அவருடைய கரங்களால் எழுதப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்கள் கரங்களிலே கொடுக்கிற அன்பின் மடல் என்று சொல்லுவேன். காரணம், இந்த வேதம் என்னை மாற்றிட்டு, இந்த வேதம் என்னுடைய சகல காரியங்களை மாற்றினது மாத்திரமல்ல, என்னை இது ஆசீர்வதித்தது, என்னை இது உயர்த்தினது. ஆகவே இந்த கிறிஸ்மஸ் என்ற காரியத்தை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பித்து நான் படிக்க விரும்புகிறேன். லூக்கா என்ற நற்செய்தி நூல் நீங்கள் கேட்டா போதும். லூக்கா என்ற நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனம் 8. அப்பொழுது அந்த நாட்டில் மேய்ப்பர் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அருமையானவர்களே, இயேசு இந்த உலகத்திலே பிறந்தபோது தேவதூதன் சொன்ன ஒரு வார்த்தை, எல்லா ஜனத்திற்கும். எல்லா ஜனத்திற்கும் என்று சொன்னால் அது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்திற்கும். எப்படிப்பட்ட சந்தோஷம் தெரியுமா? மிகுந்த சந்தோஷம். சந்தோஷத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? ஆமென், வித்தியாசம் உண்டையா. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குமானால் அந்த வீட்டாருக்கு சந்தோஷம் இருக்கும், பெற்றெடுத்த புருஷனுக்கும் மனைவிக்கும் சந்தோஷம் இருக்கும். ஒருவேளை மாமியாருக்கும் சந்தோஷம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் இந்த குழந்தை பிறந்தது உலகமெங்கும் இருக்கிறவர்களுக்கு சந்தோஷம். தட் இஸ் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த இயேசு பிறந்தபோது இந்த இயேசு அனைத்து மக்களுக்கும் உரியவர். நான் அப்படித்தான் சொல்லுவேன். இந்த கிறிஸ்மஸ் என்பது இந்து சகோதரர்களுக்கும் உரியது. கிறிஸ்மஸ் என்பது முஸ்லிம் நண்பர்களுக்கும் உரியது. கிறிஸ்மஸ் என்பது சீக்கிய தோழருக்கும் உரியது. கிறிஸ்மஸ் என்பது அனைத்து மதத்தினருக்கும் உரியது. எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்மஸ் என்பது கூடி வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு விசேஷமாய் அது உரித்தானது. அருமையானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் என்பது எல்லா ஜனங்களுக்கு என்று நான் சொன்னேன் அல்லவா? இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்லையா. இயேசுவின் போதனைகள் மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீர்களானால் அது எல்லாவற்றுக்கும் சொந்தம். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததின் நோக்கம் மதத்தை ஸ்தாபிப்பதற்கு அல்ல. தம்பி ஆபிரகாம் சொன்னார், மதத்தை குறித்தெல்லாம் கிடையாதையா, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வருவதுதான் மாற்றம். மாற்றம் அவசியம் தானே? மாற்றம் ரொம்ப அவசியம். மனிதனுடைய வாழ்க்கையிலே பிறக்கிற போது அவன் பிறக்கிற மனிதன் அப்படியே இருந்து விடுவதல்ல, அவனுக்குள்ளே மாற்றம் அவசியம். அவன் வாலிபனாய் வந்த பின்பு அவனுக்குள்ளே மாற்றம் அவசியம். அவன் திருமணம் ஆன பின்பு அவனுக்குள்ளே மாற்றம் அவசியம். குழந்தை பெற்றெடுத்த பின்பு அவனுக்குள்ளே மாற்றம் அவசியம். அப்படி இருந்தா தான் மனிதன் முன்னேறுகிறான்னு அர்த்தம். இயேசு, நான் சொன்னேன், இயேசு மதத்தை பரப்புவதற்கு இந்த உலகத்தில் வரல. அவர் எதற்கு தெரியுமா வந்தார்? உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இயேசு வந்தார். அதுதான் கிறிஸ்மஸ். அருமையானவர்களே, இயேசு வந்ததின் நோக்கம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குள் இருக்கிற, ஐயா சொன்னதை போல, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே
பாவங்கள் இருக்கும், சாபங்கள் இருக்கும், வியாதிகள் இருக்கும். அந்த காரியங்களை மனிதனிடத்திலிருந்து போக்குவதற்காகவே, நீக்குவதற்காகவே, அவனை மீண்டும் தம்மிடத்திலே சேர்த்துக் கொள்வதற்காகத்தான் இயேசு வந்தார். தட் இஸ் கால்டு கிறிஸ்மஸ். இன்னும் சொல்ல போனால், ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். அவர்கள் தேவ திட்டத்தை மீறி, தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாய் போன மனிதனை மீண்டும் தம்மிடத்திலே அழைத்துக் கொள்வதற்காக ஒரு திட்டம் தீட்டினார். என்ன தெரியுமா? வேதத்திலே ஒரு வாசனம் உண்டு, ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நீங்க கூட அநேக கோயில்களில் பலி செலுத்துவாங்க தெரியுமா? கோழி, ஆடு எல்லாம் பலி செலுத்துவாங்க. ஏன் தெரியுமா? ரத்தம் சிந்துதல் இல்லாமல். இது நியாயப்பிரமாணம், இது நியதி. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே தூய்மையான ரத்தம், பரிசுத்தமுள்ள ரத்தம் எங்கே? நீங்களும் நானும் பாவம் செஞ்சாச்சையா. மனிதர்கள் எல்லாம் பாவம் செஞ்சாச்சு. இந்த உலகத்திலே யாரும் பாவம் இல்லாதவர்கள் இல்லை. அப்படியானால் பாவம் நிறைந்த மனிதனை மீட்டெடுப்பதற்கு ஒரு பரிசுத்த ரத்தம் தேவை. அதற்காகத்தான் இயேசு மனு உருவிலே, இயேசு என்ற பெயரிலே இந்த உலகத்திலே அவதரித்தார். அந்த நாள் தான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்றால் நீங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டிருப்பீர்கள். பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற மனிதனை மீட்டெடுத்து அவன் தேவனோடு அவனை சேர்த்துக் கொள்வதற்காக இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்திலே வந்து உதித்தாரே தேவ மனிதன், அதுதான் கிறிஸ்மஸ். நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்மஸ் என்றால் என்னவென்று சொல்லிவிட்டேன். நான் ஒரு இந்தியன். ஐ எம் an இந்தியன். நான் இந்தியனாய் இருப்பதிலே பெருமைப்படுகிறேன். நான் இந்தியனாய் இருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்தியனாய் இருக்கிற நான் why I follow Jesus. நான் இயேசுவை ஏனையா பின்பற்றுகிறேன்? ஒரு 6 முக்கியமான காரணங்களை 10 நிமிடங்களுக்குள்ளாய் சொல்லி நான் முடித்துவிட விரும்புகிறேன். நான் என்னை குறித்து எனக்கும் இயேசுக்கும் சம்பந்தமில்லாத ஆளாக தான் இருந்தேன். நான் இந்த வேதத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கும் இயேசுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஐயாவுக்கு தெரியும். ஆனால் why I follow Jesus, I would like to tell you. நீங்க தெரிஞ்சுக்கிடணும். ஏன் தெரியுமா நான் இயேசுவை பின்பற்றினேன்? There is 6 reasons. முதலாவதாக, no one ever born like Jesus. இந்த உலகத்திலே ஒரு மனிதனும் இயேசுவை போல் பிறந்ததில்லை. இது உண்மை. ஏன் தெரியுமா? இயேசு பிறப்பதற்கு பல 100, 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக தீர்க்கதரிசிகள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். ப்ராஃபெட், தி ஃபோர்டெல்லர்ஸ் 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அறிவிக்கிறான், ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அந்த பெறப்போற பிள்ளை எப்படி இருக்கும்? அவர் எங்கே பிறப்பார்? இதெல்லாம் தெரியுமா? நீங்க பிறக்கும்போது யாராவது இவர் இந்த ஊர்ல இத்தனை மணிக்கு இங்க பிறப்பாரு, இவர் இப்படி இருப்பாரு, இப்படி வாழ்வார் என்று சொன்னதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களோ? ஆனால் இயேசுவின் பிறப்பு ஒரு அற்புதம். அவர் கன்னிகையின் வயிற்றிலே பிறப்பார் என்று சொன்னான். அது மாத்திரமல்ல, அவர் எங்கே தரமா பிறப்பார்? எப்பிராத்தா என்று சொல்லப்பட்ட பெத்லேஹேமிலே பிறப்பார். அது மாத்திரமல்ல, பிறந்த இயேசு எப்படி தெரியுமா இருப்பார்? அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. அவர் குறித்து வேதத்தில் இருக்கு. நான் இதெல்லாம் குறித்து வேதத்தில் உங்களை படிக்க சொன்னா நேரம் ஆயிடும். ஒரு மனிதனை குறித்து அவன் எப்படி பிறப்பான், எங்கே பிறப்பான், அவனுடைய மனநிலைமை என்ன என்று சொன்ன தீர்க்கதரிசிகள் இயேசு பிறப்பதற்கு முன்னதாகவே சொல்லிவிட்டார்கள். அப்படியானால் இயேசுவின் பிறப்பு ஒரு அற்புதமே. இரண்டாவதாக சொல்லுவேன்,
no one ever lived like Jesus. ஒரு மனிதனும் இயேசுவை போல இந்த உலகத்திலே வாழ்ந்தது இல்லை. வேதத்தில் அப்படித்தான் இருக்கு. இயேசுவின் வாழ்க்கை ஒரு அற்புதம். நான் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். இயேசுவின் வாழ்க்கை ஒரு பெரிய அற்புதம் ஐயா. ஏன் தெரியுமா? இயேசுவை போல யாரும் இந்த உலகத்தில் வாழ்ந்ததில்லை. என் வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லுவேன். நான் ஏன் தெரியுமா அந்த இயேசுவை பின்பற்றுகிறேன்? இந்த இயேசு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்ததுனால எல்லா வகையிலும் உங்களைப் போல என்னை போல சோதிக்கப்பட்டார். உங்களைப் போல என்னை போல சோதிக்கப்பட்டார். ஆனால் நீங்களும் நானும் சோதிக்கப்படுகிற போது அந்த பாவத்திலே விழுந்து விடுவதற்கு அநேக காரணங்கள் உண்டு. சோதிக்கப்படுவது பாவம் இல்லையா, அந்த சோதனைக்குள் விழுவதுதான் பாவம். ஆனால் இயேசு பல தடவைகளிலே சோதிக்கப்பட்டார். ஆனால் ஒரு பாவமும் அவற்றை இல்லை. ஒரு முறை இயேசு தன்னுடைய எதிராளிகள் இடத்துல சொல்லுகிறார், உங்களில் யாராவது என்னிடத்திலே பாவம் உண்டென்று சொல்ல முடியுமோ என்று சவால் விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த உலகத்திலே இயேசு வாழ்ந்ததை போல ஒரு வாழ்க்கை யாருமே வாழ்ந்ததில்லை. That's why I follow Jesus Christ. மூன்றாவதாக ஒரு காரியம் சொல்லுவேன். இயேசு no one ever taught like Jesus. இயேசு அவர் போதித்த அந்த போதனைகள் இருக்கிறது வரலாற்றில் அது ரொம்ப விசேஷமானது ஐயா. இயேசுவை போல இந்த உலகத்தில் எந்த மனிதனும் போதனை கொடுக்கவே இல்லை. அதனால தான் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். இந்த புத்தகத்தில் உங்களை எல்லாரும் அறிவீர்கள். நம்முடைய தேச தந்தை காந்தியடிகள் அவர் சொன்னார், ஒரு புத்தகத்தை படித்துவிட்டு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், அதை ஒரு மனிதன் படிப்பானால் அவன் இப்போ வாழ்கிற மாதிரி வாழ மாட்டான். அதான் 2-3 நண்பர்கள் சாட்சி சொன்னாங்க பாருங்க, மாறிட்டையா, என் வாழ்க்கையை மாற்றிட்டையான்னு சொன்னாங்க பாருங்க. அது காந்தியடிகள் சொல்லுகிறார், மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை நான் படித்தேன். அந்த படித்த அதிகாரம் என்னோடு பேசினது, அது என்னை மாற்றிற்று. இந்த வேதத்தில் இருக்கிற இயேசுனுடைய மலை பிரசங்கத்தை படித்த எந்த மனிதனானாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கண்டிப்பாய் வரும். கண்டிப்பாய் மாற்றங்கள் வரும். மாற்றங்கள் வருவதுதான் வாழ்க்கை. அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மனிதனும் அப்படியே இருந்துடக்கூடாது ஐயா. இயற்கையிலே நமக்கு பாவ சுபாவம் உண்டு. ஆனால் இந்த இயேசுவின் போதனைகளை எந்த மனிதன் படிக்கிறானோ, படித்தது மாத்திரமல்ல படித்ததை தன் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறானோ, அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். நிறைய காரியங்கள் உண்டு. 4வது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நோ ஒன் லைக் ஜீசஸ் ஃபார் ஃபர்கிவிங். இதில் சொல்லியிருக்கார் ஐயா, உண்மையாகவே இயேசுவை நேசிக்கிற ஒரு மனிதன் இருப்பானால் அவன், வேதத்தில் இருக்கிறது, தன் பகைவர்களை மன்னிக்கிற ஒரு சுபாவம் இருக்கணும். அந்த சுபாவம் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். நீங்கள் அறிந்திருக்கிறபடி அது இல்லைன்னா பிரயோஜனமே இல்லையா. மன்னிக்கிறீர்களா? ஒருவேளை உங்கூட வேலை பார்க்குற ஆட்கள் ஒரு தவறு செய்யலாம், ஒரு புருஷன் தவறு செய்யலாம், ஒரு மனைவி தவறு செய்யலாம், பிள்ளைகள் தவறு செய்யலாம். அதை சரிப்படுத்தி மன்னிச்சு மறக்கிற சுபாவம் இருக்கணும். அதைத்தான் இயேசு போதித்தார். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஜனவரி 19, 1999 ஒரிசாவில் ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? ஆஸ்திரேலியன் டாக்டர் கிரஹாம் ஸ்டைன்ஸ் ஒரிசாவில் வந்து அங்கே இருக்கிற அந்த மக்களுக்கு, லெப்ரசி பீப்புளுக்காக அவர்களை தொட்டு மருந்திட்டு குணப்படுத்தினார். நல்ல கவனிங்க, என்ன நடந்தது? ஒரு நாள் அவரையும் அவருடைய 2 செல்வ புதர்களையும் அந்த ஜீப்புக்குள்ளே போட்டு எரிச்சிட்டாங்க. அதெல்லாம் கூட முக்கியம் இல்லை. த நெக்ஸ்ட் டே
அவருடைய அன்பு மனைவி சொன்னாள் ஒரு வார்த்தை, கிளாடிஸ் ஸ்டைன்ஸ். என்ன சொன்னாள் தெரியுமா? என் பிள்ளைகளையும் என் கணவரையும் எரித்தவர்களை, அந்த சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், மனப்பூர்வமாய் நான் மன்னிக்கிறேன். இதுதான் யா த லவ் ஆஃப் கிரைஸ்ட். மன்னிக்கிறேன்லாம் சொல்லல, மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உன் குடும்பத்துக்குள்ள கணவன் சிறு தவறு பண்ணுனா, பிள்ளைகள் சிறு தவறு பண்ணுனா, மனைவி ஒருவேளை தடுமாற்றமானால் மன்னிக்கிற சுபாவம் உண்டா? அது இயேசுவினிடத்தில் உண்டையா. நோ ஒன் எவர் டாட் லைக் ஜீசஸ். இந்த உலகத்திலே இயேசு போதித்ததை போல வரலாற்றிலே எந்த மனிதனும் போதிக்கல. That's why I follow Jesus Christ. ஐந்தாவதாக ஒரு காரியம் சொல்லுவேன், no man ever died like Jesus. நிறைய காரியங்கள் உண்டு. work like Jesus. இயேசுவை போல எந்த மனிதனும் செயல்பட்டதில்லை. ஒருவேளை அவர் தேவ மனிதனாக இருந்ததுனாலே இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களில் நீங்களும் நானும் பயப்படுகிற காரியங்களில் அவர் பயம் இல்லாமல் இருந்தார். நோயை குறித்து பயம், பிசாசை குறித்து பயம், மரணத்தை குறித்து பயம், இயற்கையை குறித்து பயம் நமக்கு உண்டு. ஆனால் இயேசுவுக்கு அந்த பயம் இல்லை. வியாதியை குறித்து பயம் இயேசுவுக்கு இல்லை. அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசம். அநேக இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக மக்கள் வியாதி உள்ளவர்களை அவர் சுகப்படுத்தினார். திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் ஜீசஸ். ஏனையா நான் இயேசுவை நான் பின்பற்றுகிறேன். வியாதி உள்ள அநேக மனிதர்களை தெரியும், அவர்களை சுகப்படுத்தி இருக்கிறார். வேதத்திலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் உடனே நிறைய காரியங்கள் உண்டு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் உடனே. 8 ஆண்டுகள் திமிர்வாதக்காரனாய் கட்டிலின் மேல் படுத்திருந்த ஐனேயா உடனே சுகம் பெறுகிறான். அப்படியானால் இயேசுவின் செயல்கள் ஒரு அற்புதமே. No man ever died like Jesus. இயேசுவினுடைய சாவு அது வித்தியாசம் அல்லது அற்புதம். நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க இயேசுவை கொலை பண்ணிட்டாங்கன்னு. கொலைலாம் பண்ணலை. இயேசு யாரும் கொலைலாம் பண்ணலை. மனம் உவந்து அவர் விருப்பப்பட்டு, நான் ஒரு வார்த்தை சொன்னேனே, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதனாலே அவரே சிலுவை மரணத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டார். ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் சிந்தின ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் என்னுடைய சந்ததிக்காகவும் அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. அது மாத்திரமல்ல, வேதத்திலே ஒரு வார்த்தை உண்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல மனிதர்கள் எப்படி அவர் பிறக்கிற போது சகல மனிதர்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்ததோ அதே விதமாய் இயேசுவின் ரத்தம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியானுக்காக அல்ல, இயேசுவின் ரத்தம் ஒரு குறிப்பிட்ட தேசத்தானுக்காக அல்ல, இயேசுவின் ரத்தம் ஒரு குறிப்பிட்ட மத பிரிவிற்காக அல்ல. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதின் நோக்கம் சகல ஜனங்களுக்கும், சகல ஜனங்களுக்கும். கடைசியாய் நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். Why I follow Jesus? You know that? ஏன் தெரியுமா? இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு பெரிய அற்புதமே, பெரிய அற்புதம். இந்த உலகத்திலே மரித்த மனிதன், செத்து போன மனிதன் உயிரிழந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களோ? நோ, இல்லை. ஆனால் இயேசு மரணத்தை ஜெயித்தது மாத்திரமல்ல, 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல, 40 நாளளவும் தன்னுடைய சீஷர்களிடத்திலே அவர் அலாவிலாவினார், அவர் பேசினார், அவர் சம்பாஷித்தார். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. சம்பாஷித்த இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நான் உயிர்த்தெழுந்தேன்,
ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தினேன், இப்பொழுது நான் உயிர் தெழுந்து விட்டேன் என்று சொல்லி 12 சீஷர்களை அழைத்து சொல்லுகிறார், இந்த நற்செய்தியை உலகமெங்கும் போய் பிரசந்தம் பண்ணுங்கள் என்று தன் சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அதில் ஒரு ஆள் தான் சென்னைக்கு வந்தாருங்க. அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன தெரியாதா? ஐயா, இட் இஸ் a ஸ்பெஷல் ஒன். இயேசுவின் சீஷர்களிலே தோமா என்று சொல்லப்படுகிற சென்ட் தாமஸ் இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சொன்னாரு, நான் மரித்தேன், உங்களுக்காக ரத்தம் சிந்தினேன், ஆனாலும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தேன். இந்த உயிர் தெழுந்த நற்செய்தியை, இந்த உயிர் தெழுந்த குட் நியூஸை மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அவர் பணித்ததினாலே அவருடைய சீடர்களில் ஒருத்தர், தாமஸ் அல்லது தோமா என்று சொல்லுகிற ஒருத்தர் சென்னைக்கு வந்தார். அவரை குறித்ததான காரியங்களை சொன்னார், இங்கேயே மரித்தார். ஆகவேதான் அதற்கு பரங்கிமலை என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் நம்புகிறேன், இயேசு உயிர் தெழுந்தேன், இதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னாரே, அந்த வார்த்தைக்கு அருமையான தம்பி ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததினாலே சீசர்கள் எப்படி சொன்னார்களோ, சீசர்கள் எப்படி மற்றவர்களுக்கு நற்செய்தியை சொன்னார்களோ, அதே விதமாய் இயேசு சொன்ன அந்த வார்த்தையை உன்னோடு வேலை பார்க்கிறவர்கள், நீ சம்பாசிக்கிறவர்கள், உனக்கு தெரிந்தவர்கள் மற்றவர்களிடத்திலே இதை சொல் என்று சொன்னதினாலே நான் நம்புகிறேன், அந்த கட்டளைக்கு அருமையான தம்பி ஆபிரகாம் கீழ்ப்படிந்து இத்தகைய கூட்டத்தை வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, இயேசு பிறந்ததின் நோக்கம் மனிதர்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்கு மனித உருவிலே வந்தார். அது கிறிஸ்மஸ். அந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று நான் சொன்னேன். அந்த இயேசு பிறப்பிலே அற்புதம், அவருடைய பேச்சிலே அற்புதம், அவருடைய வேலைகளிலே செயல்பாட்டிலே அற்புதம், அவருடைய மரணத்திலே அற்புதம், அவருடைய உயிர்த்தெழுதலிலே அற்புதம். That's why I follow Jesus. அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். எல்லாரும் அமர்ந்த வண்ணமாக கண்களை மூடுங்கள். ஒரு நிமிடத்தில் ஜெபித்து முடித்து விடுகிறேன். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கிறிஸ்மஸ் என்ன என்பதை நான் நம்புகிறேன் கூடி வந்திருக்கிற மக்கள் தெரிந்திருப்பார்கள். ஐயா, அருமையான கூடி வந்திருக்கிற எல்லாரையும் உமது நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். அருமையான ஐயா தினா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலும் தேவ கிருபை இருக்கட்டப்பா. மற்ற வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நீர் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவர்கள் செய்கிற தொழிலை விருத்தி அடைய பண்ணுங்க. போக்கிலும் வரத்திலும் இந்த மக்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் வேண்டுகிறப்பா. விசேஷமாய் குடும்ப வாழ்க்கையிலே புருஷனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் ஒரு நல்ல உறவை தாங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ கிருபிதாங்க. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே வந்த அனைவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இதற்கு ஒத்தாசையாக இருந்த அருமையான தம்பி ஆபிரகாமையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆண்டவரே நான் வாழ்த்துகிறேன். நல்ல ஆசீர்வாதத்தை அவர்களை உயர்த்துங்க. தேவ கிருபை கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. எல்லா கரங்களை தட்டி வாழ்த்துறேன். நன்றி நன்றி. அடுத்து மணி ஐயா அவர்களை காணர் பண்ண விரும்புகிறாங்க. ரெஜினால்டு முன்னாடி வா. நன்றி நன்றி நன்றி. என்ன 2 மணி